தேவியோ சூளை நெருப்ப சிங்கக்கேவியோ சூளை நெருப்ப அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அல்லேலூயா அல்லேலூயா, அவர் நம்மை நடத்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா, அவர் நம்மை உயர்த்திடுவார். உயர்த்துகிற தேவன் உங்களுக்குள்ள, அது நீங்கள் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அவர் உங்களுக்குள்ளே இருக்கனால நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க. இல்லைன்னா இருக்க முடியுமா? கேன்சரில் செத்துருப்பீங்க, ஹார்ட் அட்டாக்கில் செத்துருப்பீங்க, இல்லை பஞ்சத்தில் செத்துருப்பீங்க, இல்லை தற்கொலை பண்ணி அழிஞ்சிருப்பீங்க. நீங்கள் உயிரோடே இருக்க முடியாது. எல்லாம் பேய்களாய் மாறி எங்கேயோ போய் இருந்திருப்பீங்க. ஆனால் உயிரோடு இருக்கிறீங்கன்னா அவர் உங்களோடு இருக்கிறதுனால தான். ஒரு சம கையத்தட்ட கண்டுகொள்ளுங்க. அவரை கொண்டு தான் நடக்கிறீங்க. அவரை இங்கே வச்சுக்கிட்டு எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, இப்படி இல்லை இல்லைன்னு சொன்னால் உண்மையிலே இல்லாமல் தான் போவீங்க. இல்லை இல்லைன்னு சொன்னால் உண்மையிலே இல்லாமல் போவீங்க. கர்த்தர் இருக்கும்போது ஏன் இல்லை என்று சொல்ல வேண்டும்? சொல்லக்கூடாது. ஐஸ்வர்ய சம்பத்தன் அவர் பேர். இயேசுக்கு என்ன பேர்? ஐஸ்வர்ய சம்பத்தன், கொடுக்கிறவர். கையை தட்டுங்க. அண்ட சராசங்களை படைத்தவர், காண்கிறதையும் காணாதவைகளையும் படைத்து சிருஷ்டித்தவர், காண்கிற மிருகங்கள் கண்ணுக்கெட்டாத ஜந்துக்களையும் கூட அவர்தான் படைத்திருக்கிறார். நீ தூங்கக்கூட என்பதற்காக கொசுவை படைத்து உன் அஸ்திவாரத்தில் கடிக்கும்படி செய்வார். அப்போ தான் உன் தூக்கம் மாறும். உற்சாக கையெழுத்துருங்க. தூங்குறவங்களுக்கு சொல்கிறேன். அப்போ தான் நான் கொசு கடிக்கும்போது அடிப்பீங்க. அப்படி தானே வருது? அவண்டு சபையில் வந்து தூங்கக்கூடாது. இல்லையே? ஒரு சம கையை தட்டுங்க. இப்படி எல்லா பிராணிகளையும் உங்களுக்காக தான் வச்சுருக்காரு. கொள்ளிவாய் சர்ப்பங்களையும் உங்களுக்கு தான் வச்சிருக்கிறார். எரேமியா 8:17 சொல்லுகிறார், மெய்யாய் சொல்கிறேன், தடைகட்டப்படாத கொள்ளிவாய் சர்ப்பங்களை நான் உனக்குள்ளே அனுப்புவேன், அவை உன்னை கடித்து கொள்ளும். இப்போ கீழ்படியலைன்னா கொள்ளிவாய் சர்ப்பங்களை உங்களுக்குள்ளே அனுப்புவேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. கீழ்ப்படிந்தால் பரிசுத்த ஆவியை அனுப்புவார். 2 ராஜாக்கள் 17:25 தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொண்டாய், அதுக்கப்புறம் நீ கீழ்ப்படியில்லை அப்படின்னா சிங்கத்தை அனுப்பி உன்னை கொல்லுவேன்னு சொல்லி அநேக சிங்கங்கள் அனுப்பி அநேகரை கொன்று போட்டார். 2 ராஜாக்கள் 17:25. உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா அல்லேலூயா. ஏலியின் பிள்ளைகள் பாவம் செய்கிறார்கள், அவர்களையும் கொன்னார், ஏலியும் கொன்னார். பிள்ளைகள் பாவம் செய்தால் தகப்பனையும் சேர்த்தையை கொல்லுற காலம். ஆகவே பிள்ளைகள் பாவம் செய்கிறாங்கன்னா நீங்கள் பாவம் செஞ்சால் மட்டும்தான் அவங்களும் செய்வாங்க. அது உங்கள் பாவங்களை கழுவிட்டு உங்கள் பிள்ளைங்களின் பாவங்களையும் கழுவுறதுக்கு தயாராகுங்க. சாம்பல் புதன் வருது, ஆயத்தப்படுங்க. சாம்பல் புதனில் வலது காலை எடுத்து வைக்கணும்னு சொன்னால் உங்கள் பாவங்களை தொலைச்சிக்கிட்டு கால் எடுத்து வைங்க. சிவானி பாவங்களுக்காக, உங்கள் பாவங்களுக்கு நேற்று சொன்னார் ஒரு வார்த்தை, எனக்கே அதிர்ந்து போச்சு. எல்லாமே அவர் தான் சொல்லுவார். உங்கள் பாவங்களுக்காக அழுங்கள்னு சொன்னார். அது எங்கிருந்து சொன்னார் தெரியுமா? கல்வாரி சிலுவையை சுமந்து கொண்டு இருக்கும்போது மரியாளிட சொன்ன வார்த்தை, நீ அழாத, எனக்காக நீ அழாத, உன் பிள்ளைகளுக்காக அழு, வரும் சந்ததிக்காக அழு, நான் பாவத்துக்கு பலியாகிறேன், இனி ஒருத்தன் கூட பாவம் செய்யக்கூடாது, அதற்காக அழுன்னு தாய்க்கே கட்டளையிட்டார். குமாரன் சாக போறான், அதுக்கு அழாத, இது பிதாவுடைய சித்தம், ஆனால் பிள்ளைகளுக்காக அழு. நீங்கள் எல்லாம் நினச்சிருப்பீங்க யாக்கோ அவங்களுக்கு 4 பிள்ளைங்க உண்டு, மரியாளுக்கு 4, அந்த 4 பேருக்காக சொல்லலை, நமக்கு தானே தாய், அவன் சேர்த்து. ஏசப்பாக்கு தாய்னா நமக்கும் தாய் தானே.
சொன்னாரு, உன் பிள்ளைகளுக்கு ஆளு, பாவம் செய்ய போற சந்ததிக்காக ஆளு, பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு ஆளு. அந்த சத்தம் அதான் நேற்றைக்கு என் காதிலே ஒலித்தது, என் இருதயத்தில் தொனித்தது தான். இப்ப சொல்லுற, உங்கள் பாவங்களுக்கு அழுங்கள். இயேசு வரப்போறார். வந்தவரும் நீங்க அழ வேண்டிய அவசியம் இல்லை, பணமாக்கி விட்டுருவாரு. இப்பதான் பாவ நிவாரண பலி செலுத்தணும். இல்ல பைபிள்ல பாவ நிவாரண பலி செலுத்தாம பாவ மன்னிப்பு இருக்குன்னா போங்க, போய் தொலைங்க. அப்படி எங்க இருக்கு சொல்லுங்க. எங்கேயும் நானும் பாவ நிவாரண பலி செலுத்தாம நானும் ஒரு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறேன். எங்க இருக்கு சொல்லுங்க. பாவ நிவாரண பலி செலுத்தினால் ஒழிய உன் பாவம் மன்னிக்கப்படாதுன்னு தேவன் லேவியராகமா 19:22. இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு எபிரேயர் 5:1. பின்பற்றுங்க, இல்லைன்னா உங்க பாவம் கரைஞ்சு போகாது. அவர் பாவத்தை பார்த்துட்டு இருப்பாரு, கடைசியில் உக்கிரமாய் எழும்புவார். நான் அநேக முறை தவணை கொடுத்தேன், ஆனால் பாவத்தை விட்டு விலக மனமில்லை உனக்கு. ஆகவே உன்னையும் அழித்து உன்னோட சேர்ந்தவனை அழித்து உன்னை கட்டில் கடையாக்கி உன்னையும் கொல்லுவேன், உன் பிள்ளைகளையும் கொல்லுவேன். வெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 21, 22, 23. கொல்லுவேன் சொல்றாரு. அன்னாள் சொல்லுவார், கொல்லுகிற தேவன், அழிக்கிற தேவன். அதே வேளையில தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிற தேவன், கீழ்ப்படுகிற பிள்ளைகளை உயர்த்துகிற தேவன். எவன் பரிசுத்தம் அவன் கீழ்ப்படிவான், எவன் பரிசுத்தம் இல்லையோ ஒரு நாளும் கீழ்ப்படிய மாட்டான். அவை கீழ்ப்படுகிறவன் தன்னுடைய பாவங்கள் தங்களுக்கே தெரியும், அவரவர் பாவங்கள் அவரவருக்கே தெரியும். அப்படியே உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்க பொருத்தனை செலுத்தப்படாது, செல்லா காசாயிரும். அறிக்கையிட்டு விட்டு விடுவாயாக. அறிக்கையிடு, ஊழியக்காரனிடத்தில் அறிக்கையிடு, என்னிடத்தில் வந்து அறிக்கையிடு. அதில் வெட்கம் ஒன்றும் கிடையாது. 82 வயசும் வந்து இங்கே அறிக்கையிட்டு இருக்காங்க, ஒன்றும் கவலை இல்லை. யார் வந்தாலும் எனக்கு பிள்ளைகள் தான். மற்ற ஊழியக்காரன் அறிக்கையிட்ட வேற மாதிரி போயிடும் மைண்டு. இங்கே ஒரு மைண்டு தான். அறிக்கையிட்டு விட்டு விடு. அப்போ சொல்லுவேன், ஆண்டவரே இத்தனை பாவம் செஞ்சுருக்காங்க, நான் என்ன செய்யணும்னு. அவர் இலவசம் அனுப்பி தந்தால் இலவசமான சொல்லிடுவேன். இல்லை பொருத்தனை செலுத்தினதான் நீங்கள் பாவம் மன்னிக்கப்படும் என்று சொன்னால், நான் சொல்லுகிற பொருத்தனை செலுத்தினால் உங்களுக்கு நிச்சயமாக பாவ மன்னிப்பு உண்டாகும். மலையிலேயே உற்சமாக கையை தட்டுங்க. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஒரு இடம் வேண்டும். கேட்டு வாங்கிக்க. வீடு கட்டுறதுக்கு நல்லா கேட்டு வாங்குறிய, பரலோகத்தில் ஒரு இடத்தை வாங்கி வச்சிருங்க இப்பவே. இந்த ஊழியம் தொடர்ந்தால் நிறைய பேர் ரட்சிக்கப்படுவார்கள். அவருக்கு உங்களுக்கு சீட்டெல்லாம் போயிடும். அவனு சீக்கிரமாக பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க, அறிக்கையிட்டு பெற்றுக்கொள்ளுங்க. பாருங்க, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பெர்க்மான்ஸ் தெரிஞ்சுதான் எழுதி வச்சிருக்காரு. நிச்சயம். யார் பரலோகத்துக்கு போக முடியும்? உங்களுக்கெல்லாம் சந்தேகம். ஏன்னா நீங்கள் செய்கிற பாவம் உங்கள் கண்களுக்கு முன்பாக, நீங்கள் செய்கிற அக்கிரமம் உங்கள் கண்களுக்கு முன்பாக நிற்கிறது. ஆனால் ஒரு பகட்டான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வீங்க, மெய்யான வாழ்க்கை இல்லை. ஊழியக்காண்ட சொன்னால் மறுபடியும் என்ன அவன் கூட்டிகிட்டு போயிடுவான் இன்னும் நினச்சி நிறைய இருப்பான், அறிக்கை செய்யாமல் இருப்பாங்க. இல்லைனா அவன் என்ன வேறு மாதிரி பார்ப்பான், நினச்சி செய்ய மாட்டேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. அறிக்கையிட்டு விட்டு விட வேண்டும். அவங்க கண்ட இடத்துலலாம் அறிக்கை விடாதீங்க. ஹல்லேலூயா. உபாகமம் 12:13. அது காணிக்கைக்கு மட்டுமல்ல பரிசுத்தத்துக்கும் சொல்லுகிறேன். அவை பரலோக பிதாவினுடைய கிருபையை பெற வேண்டுமானால் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். வெளிநாட்டுக்கு போவீங்க, பட்டணத்துக்கு போவீங்க, எத்தனை பாவம் செஞ்சீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அவை அதனை லிஸ்ட்டு போட்டு கொண்டு வாருங்க. அதன்படி ஒரு பொருத்தனை தான் சொல்லுவேன். அதை நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் பரலோக ராஜ்யம். அங்கே எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் செய்ய மாட்டேன்னு சொன்னால் உனக்கு நரகத்தை கன்ஃபார்ம் பண்ணி அனுப்பிடுவேன். ஒரு சும்மா கையை தட்டுங்க. இலவசமாக பரலோகம் ஒன்றும் கிடையாது. பரலோக ராஜ்யத்தை நீங்கள் பூட்டி வைத்திருக்கிறீர்கள். ஏன்டா வசனத்தை கை கொள்ளலை, வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சால் பரலோக வாசல் திறக்கும், இல்லை என்றால் பூட்டி தான் வைக்கப்படும். உங்களுக்கு சீக்கிரமான உள்ளே ஏற முடியாது. அது ஒடுக்கமான பாதை. வசனத்தின் மூலம்தான் உள்ளே வர முடியும். நீ காசை கண்ணை திறக்கிறதுக்கு கண்கட்டு வித்தை அல்ல.
செய்த பாவம். ஒரு பாவம் மன்னிக்கப்படாமல் இருந்தாலும் பரலோகம் கிடைக்காது. எல்லா பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். எல்லா டைப் ஆஃப் பாவங்கள் நம்ம செஞ்சுருக்கிறோம், அதை மறுக்க முடியாது. அத்தனை பாவங்களுக்கு ஏற்றவாறு பொருத்தனை செலுத்தினால் மட்டுமே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உற்சாகமாக கையை தட்டலாம். மறுபடியும் பாடுவா. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கா தெரியுமா? செத்தா எங்கே போவீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா? நரகமா பட்டிமன்றம் நடத்தணும். என் பொண்டாடி செத்தா எங்கே போவான்னு எனக்கும் தெரியாது, நான் செத்தா எங்கே போகணும் அவளுக்கும் தெரியாது. ஆனால் அவள் பரிசுத்தம்னு சொன்னால் அவளுக்கு மட்டும்தான் தெரியும், இல்லையா? அவள் பரிசுத்தம்னு சொன்னால் அவள் செத்தா எங்கே போவா? பரலோகத்தில் போவா. நான் பரிசுத்தம் இல்லைன்னா நான் செத்தா எங்கே போவேன்? நான் நரகத்துக்கு தான் போவேன். சரி, அங்கே வந்து பார்க்கலாமா? பார்க்க முடியுமான்னு கேட்குறேன். 2 பேரில் ஒருவருக்கு பரிசுத்தம் இல்லைனாலும் ஒருவருக்கு பார்க்க முடியாது, இல்லையா? அவை கணவன் மனைவி 2 பேரும் பரிசுத்தம் அடைந்தால் தான் பரலோகத்தில் ஒன்றா பார்க்க முடியும். இல்லைன்னா ஒன்றை பேயாட்டு நரகத்தில் பார்க்கணும், இன்னொன்று பரலோகத்தில் பார்க்க முடியும். பரிசுத்தம் உள்ளவன் இவனோ. வாயினால் பரிசுத்தம் அல்ல, வசனத்தால் பரிசுத்தம். வாயினால் உங்கள் பாவத்தை களி என்ன நாக்கு ஒழிக்கிறதுக்கு என்ன அழுக்கு ஈக்கலாக இது. சில நாக பல்லு தைக்குமா ஒரு ஈக்கில் தூக்கி அழைச்சி நாக்கில் போட்டு ஏய்ன்னு இழிச்சிடுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சலுவை மாதிரி அங்கே வெளியே போயிடும். அது நாக்கில் இருக்கிற அழுக்கு. நாற்று மேலே இருக்கிற அழுக்கு எதை கொண்டு எடுத்துருவ? வசனத்தை கொண்டு தான் எடுக்க முடியும். வசனம்தான் உனக்கு ரட்சிப்பு, வசனம்தான் உனக்கு பட்டயம், வசனம்தான் உனக்கு ஜீவ ஆகாரம். அல்லேலூயா. வசனத்தால் கழுவினால் மட்டுமே பரலோகம், இல்லை என்றால் ஒட்டுமொத்த உங்களுக்கு நரகம். அல்லேலூயா. அவ எவன் எதை பின்பற்றுகிறான் அதுதான் உற்று பார்ப்பார். ஒரு குறை இருக்கக்கூடாது. யாக்கோபு 2:10 சொல்கிறது, நியாயப்பிரமாணத்தை எல்லாவற்றையும் பின்பற்றினாலும் நீ ஒன்றிலே கீழ்ப்படியாமல் இருந்தால், குறைபட்டு இருந்தால் பரலோகராஜ்யம் உனக்கு இல்லை. நான் ஏன் உன் பொண்டாட்டியை பிடிச்சி உங்கள் பக்கத்தில் வச்சேன்? கோவப்பட மாட்டீங்களா? இல்லை நீங்கள் கோவப்பட மாட்டீங்களா? சொல்லுங்கள் சிஸ்டர். சும்மா தானே உட்காந்துருந்தேன். வலது பக்கத்தில் இருக்கலான்னு நினச்சிங்க, ஆண்டவர் பிடிச்சி இடது பக்கம் வச்சுக்கிட்டாரு நினச்சிக்கிடுங்க. ஏன் வச்சேன்? புருஷனுக்குரிய மரியாதையை மனைவி செலுத்தணும், அது ஒரு அடையாளம். புருஷன் சேரில் உட்கார்ந்தா பொண்டாடி தரையில் உட்காரணும், இதுவே மிகப்பெரிய அடையாளம். கையை தட்டுங்க. ஏன் புருஷன் இருக்கிற இடத்துல பொண்டாடி உட்காருங்க யோசிக்கணும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, வேதத்தை சொல்லுகிறேன். ஆனால் இன்றைக்கி நிறைய இடங்களில் புருஷன் தரையில் உட்காந்துருக்கிறான், பொண்டாட்டி சேர் மேலே இருந்து காலை ஆட்டி 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 இருப்பான். முடிஞ்சால் காலை பிடிச்சி விடுன்னு சொல்லுவான். புருஷர்களுக்கெல்லாம் எண்ணெய் போடுற வேலை தான். தலைகளாக மாறிவிட்டது சாத்தானுடைய ராஜ்யம். சாராளை குறித்து ஆண்டவர் பேசுவார். ஆபிரகாமை நோக்கி என் எஜமான என் ஆண்டவரேன்னு சொல்லுகிறார். புருஷனை சாராள் ஆண்டவரேன்னு சொல்லுகிறார். எத்தனை பேர் புருஷனை கனம் பண்ணுறீங்க? நாவல் அதை கூட கனம் பண்ணலை, பேர் சொல்லி கூப்பிடுவீங்க, இல்லை திட்டு தீப்பீங்க. நான் இருக்கிற இடத்துல நீ சேர்லே உட்காரக்கூடாது, அங்கே போய் உட்காரணும். உனக்கு சேர்த்ததான் சுவிசேஷம். அது கனத்துக்கு அடையாளம். நான் உனக்கு அடிமை, நான் உன் பாத்திரம், நான் உன் பார்ட்னர்னு சொல்லி புருஷனை சேரில் உட்கார வச்சு பொண்டாட்டி இன்னும் உள்ள பொண்டாட்டி மாதிரியெல்லாம் என்ன செய்யணும்? தரையில் இந்த செய்தியை கேட்ட பிறகு தரையில் உட்காரணும். வீட்டில் புருஷன் இல்லாத புருஷன் வெளியே போனதான் அவருக்கு சீட்டில் உட்காருங்க, நோ ப்ராப்ளம். தரையில் உட்காரணும், கனப்படுத்துதல். ஏன்னா உன்னை காக்கிறதுக்கு புருஷனுக்கு கட்டளை விட்டுருக்கிறார். உன்னை பாதுகாக்கிறதுக்கு புருஷனை கட்டளை விட்டுருக்கார். புருஷன் இருந்தா ஒரு பொண்ணு தைரியமாக வீதியில் நடக்கலாமா இல்லையா? இன்னொரு பொண்டாட்டி அப்படி தானே சொல்லுவாங்க. பயந்து என்ன செய்வாங்க?
ஒரு தப்பும் பண்ண மாட்டாங்க. அப்படி காக்கிறதுக்கு தேவன் புருஷர்களுக்கு கட்டளை கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, புருஷர்கள் பொண்டாட்டிக்கு கடவுள், ஒரு குட்டி கடவுள். புருஷர்கள் குட்டி கடவுள். ஏன்னா உனக்கு என்ன வேணும், எது வேணும், எப்போ வேணும், எப்படி வேணும் பார்த்து பார்த்து வேலை செஞ்சு கொட்டுறது புருஷன்தான். பொண்டாட்டி சில பொண்டாட்டி மாதிரி சம்பாதிச்சா கூட என்னது புருஷன் கையிலே கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய தப்பு, திருத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுது புருஷன் ஒரு ஃபேக்ட்ரி. நீங்கள் ஒரு பிள்ளையை பார்த்தா 10 மாதம், அவன் சாவும் வரைக்கும் பிள்ளைய தகப்பன் தான் தூக்கி சுமக்கணும். ஒரு பெண் பிள்ளையை பெற்றாச்சு, கட்டி கொடுத்தாச்சு,